12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வந்த உடனே நிறைய ஸ்பாம் வீடியோஸ் வருது. அதுல ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. நீங்க யூடியூபர் தானே? ஆமா. நீங்க? நான் டாக்டர். ஓ, யூடியூபர்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அது பெருசா என்ன இருக்க போகுது, முன்னமே சம்பாதிச்சிட போறோம். நீங்க எப்படி? இப்ப 2 years முன்னதான் பிளேஸ் ஆனேன். என்ன ஒரு 2 lakhs மந்த்லி earn பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரெஷ்ஷா முடிச்ச டாக்டர்ஸ் எங்கேயுமே 2 lakhsக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறது இல்ல. அதுவும் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா வேணா 2 lakhs வரலாம், இல்லனா கண்டிப்பா கிடையாது. என்னது 2 lakhs? என்ன படிச்சீங்க நீங்க? நான் அபேதா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் படிச்சேன். டாக்டர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்னால அதுக்கு ஒரு பேசிக் எத்திக்ஸ் வேண்டாமா? ஆப்டோமெட்ரிஸ்ட் முடிச்சவங்களாம் டாக்டரா? அப்ப ஆப்தால்மாலஜி படிச்சுட்டு 8 வருஷம் கழிச்சு எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆப்தால் படிக்கிறவங்க என்ன ஆப்டோமெட்ரிஸ்ட்லாம் டாக்டர்னு போட்டுக்கிட்டா இதெல்லாம் வந்து சீட்டிங் இல்லையா? கேம்பஸ்ல இல்ல, ஆனா என் ஃப்ரெண்ட் மலர் கேம்பஸ் மூலியமா ஜெர்மனில பிளேஸ் ஆயிருக்கா. என்னது ஜெர்மனியா? அப்ப நீங்க? நான் அபுதாபி. இன்ஜினியரிங் மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் ஒன்று டாக்டர் ஃபீல்டில் கிடையாது. நம்மளே தான் தேடி போய் வேலை கண்டுபிடிச்சு சேரணும். ஸோ கேம்பஸ் மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திலாம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே எடுக்க மாட்டாங்க. இவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்ததா சொல்றாங்க. ஜெர்மனில. அபுதாபியா? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரி ட்ரை பண்ணுங்க. கல்வி தந்தை சொல்றாரு, கேட்டுக்கோங்கப்பா.